இந்துவோட கதை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருது. நேற்று பார்ட் 3ல வந்து செல்வா வந்து என்ன பண்ணார் இந்த பிளாயரை வச்சு இந்துவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க. கதைக்குள்ளே போகுமா? இந்து வாழ்க்கையை வெறுத்து போய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி இந்த பிளாயரை கையில் கொடுக்குறாங்க. பிள்ளையை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. செல்வா வந்து இந்துவை வாயை திறன்னு சொல்லிட்டு இந்து வாயில் இருக்கிற மின்னுக்கு இருக்கிற அந்த பல்லு இருக்குல்ல அதை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு பிடுங்க முயற்சி பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க பிள்ளையை வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த வழியில் கத்துறாங்க. அவரால் அந்த பல்லு ரெண்டுத்தையும் பிடுங்க முடியாமல் கடைசியாக வந்து அந்த பல்லை உடச்சி எடுக்கிறாரு. இது உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். இந்துக்கு முன்னுக்கு 2 பல்லு இல்லாமல் அழுந்துட்டு பிள்ளையை தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பெத்த தாய்க்கு மகளுக்கு இந்தமாரி ஒரு கொடுமை வர்றப்ப என்ன மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். அதோட சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. செல்வா எவ்வளோ மன்னிப்பு கேட்டோம் இந்து வந்து மன்னிக்கலைங்க. பிள்ளையை அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு மறுபடியும் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இந்து வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து செல்வா வந்து இந்துவை திரும்ப திரும்ப தேடி வந்து மன்னிச்சிருன்னு நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாரு. ஆனால் இந்து வந்து முட்டியவே முடியாதுன்னு முழுமையாக வந்து செல்வாவை வெறுத்துட்டாங்க. அப்போ சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிற இந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆணோட பழக்கம் வந்து ஏற்படுது. அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ண ஆண். ஆனால் சிந்துக்கிட்ட ஒரு பொய் சொல்கிறாரு. என்னென்னா வந்து ஒய்ஃப் விட்டு நாங்கள் பிரிஞ்சு தனித்தனியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிறாரு. அவர் வந்து இந்து மேலே வந்து நிறைய அக்கறை பாசம் இப்படி காட்டுறப்ப வந்து இந்துக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு அன்பு வருது. அப்போ ஒரு காலகட்டத்திலேருந்து அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த திருமணமான ஆண் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அவர் வந்து அவங்க மனைவி கூட அப்பப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மனைவி மூலிமா இந்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போ தான் இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. அதோடு வந்து இந்து வந்து இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணமான ஆணுக்கிட்டேருந்து ஒதுங்கி வந்துட்டாங்க. ஒதுங்கி வந்த இந்துக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சன், அவங்க வந்து இந்துக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து இந்துக்கு கால் பண்ணிவிட்டு என்னது உன் வீட்டுக்காரு இன்னும் ஸ்டீல் கான்டாக்ட் இருக்கியா அப்படின்னு. இப்போ ஸ்டீல் வந்து அந்த செல்வா கூட இந்த கான்டாக்ட் இருக்குது இந்துக்கிட்ட. பட் ஆனால் டீட்டெயில்ஸாக ரொம்ப தெரியாதுங்க. ஏன்னா இந்து அப்பப்போ கேள்விப்படுறது என்னென்னா இந்து இந்த சிங்கப்பூரில் இந்த 2 வருஷம் வேலை செய்கிறப்ப இந்து ஒரு ஆள் கூட பழகிட்டு இருந்த டைமில் வந்து செல்வாவும் இங்கே நிறைய பொம்பளை ஆள் கூட பழகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் வரப்போ இந்து வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போ இந்த கால் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை உன் வீட்டுக்கு வந்து ஒரு தூடம் போட்ட ஒரு பொண்ணு வந்து வராங்க வீட்டுக்கு, யார் அது அப்படின்னு. இப்போ இந்த இல்லையே அப்படி யாரும் இல்லையே, எதுவுமே எனக்கு தெரியாது, அவங்களாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்ட்டு இது ஒரு சந்தேகம் வருது. என்னடா இது, நம்ம இன்னும் டிவோர்ஸ் பண்ணலை, இவங்க யாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அளவுக்கு வந்து வந்துருச்சா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாரி அந்த டைமில் கரெக்டாக இந்து வந்து லீவ் டைமில் சிங்கப்பூர்லேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற டைமில் வந்து இந்த வந்து அந்த செல்வா நேபர் வந்து கால் பண்ணி எங்கே இருக்கீங்க, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்து வாங்க வாங்க அந்த பொண்ணு வந்து இப்போ போணுச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவை கூப்பிட்றாங்க. அப்போ இந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்துட்டு செல்வா வீட்டு முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாங்க, கதவு தட்டுறாங்க. செல்வா வந்து கதவு திறக்கிறாரு. நேராக உள்ளுக்கு போகிறாங்க. அந்த முஸ்லீம் பொண்ணுங்க, ஒரு பொண்ணு முஸ்லீம் பொண்ணு. செல்வா இந்துவும் செல்வாவும் வாழ்ந்த அந்த வீட்டில் அந்த மாஸ்டர் ரூமில் வந்துட்டு அந்த முஸ்லீம் பொண்ணு வந்து கட்டிலில் உட்காந்துருக்காங்க. இப்போ கேட்குறாங்க இந்து யார் இவங்க அப்படின்னு. அப்போ வந்து செல்வா கேட்குறாரு, இதெல்லாம் நீ ஏன் கேட்குற, நீ தான் விட்டுட்டு போயிட்டிய, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்ருக்க, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கேன், நீ இதெல்லாம் தலையிடாத அப்படின்ட்டு. அப்போ இந்து சொல்கிறாங்க, நம்ம இன்னும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகலை, வேணான்னா அஃபிஷியலாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவோம். எதுக்கு வந்து இன்னும் டிவோர்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி வீட்டுக்கு வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு இந்த வீடு ஒன்று வந்து நான் பார்த்து செஞ்ச வீடு அப்படின்ட்டு இந்து வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து அந்த முஸ்லீம் பொண்ணு வந்து அவ்வளோ தைரியமாக எழுந்திரிச்சு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நீ நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்போ மாசமாக இருக்கேன் அப்படின்னு இந்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்துக்கே தெரியாமல் செல்வா வந்து முஸ்லீமில் கன்வெர்ட் ஆன சூறாவை எடுத்து வந்து அந்த பொண்ணு கொடுக்குறாங்க கையில், இந்து கையில். இந்துக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. இன்னும் அந்த சூறாவை பார்க்குறாங்கங்க. செல்வானுக்குன்ற பேர் வந்துங்க முகமது சைஃபுல்னு மாறி இருக்குங்க. இந்துக்கு ஒரே ஷாக்கு, என்னது எப்போ அதுன்னு. இல்லை நான் மாறிட்டேன், நான் இதுதான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து வந்து ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டு அப்படி கத்துறாங்க, எல்லாம் போச்சா,
அது நல்ல விதத்தில் நம்ம சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போயிருக்கலாமே. இப்போ பிள்ளை இருக்க, பிள்ளைய பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து செல்வா கிட்ட வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத பட்சத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த முஸ்லீம் லேடி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதேமாரி இந்துவும் வந்து அவங்கள வந்து சிங்கப்பூரில் இருக்கிறப்ப ஒரு ஆண் கூட வந்து அந்த தொடர்புலாம் வேறு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதோட வந்து அப்படியே ஒரு மாதிரி கசமுசான போயிடுச்சுங்க அந்த டைமு. அப்போ வந்து இந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி செல்வா கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்ல எல்லாம் ஒரு வகையாக வந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஒரு வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க, பரவாயில்ல நீங்கள் வாழுங்க, ஆனால் டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அங்கே வைக்கிறாங்க. அதேமாரி அழுந்துக்கிட்டே வெளியாகிறாங்க. வெளியாகிட்டு அவங்க அம்மா கிட்டலாம் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இப்படியே வந்து ஒரு 4 நாள் ஆகுது. இந்து வந்து திரும்பி சிங்கப்பூர் வேலைக்கு போகல. ரொம்ப மன உடஞ்சி போகிறாங்க. அப்போ வந்து இந்துவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் பயமுடுத்துகிறாங்க. அதாவது வந்து அப்பா வந்து முஸ்லீமில் மசோ பண்ணிட்டாங்கன்னா பிள்ளையும் வந்துட்டு முஸ்லீமில் மசோ பண்ணுற மாதிரி வரும் அப்படின்லாம் சொல்லி பயமுடுத்துகிறப்ப வந்து இந்துக்கு ஒரு பயம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்து வந்து போய் செல்வாவை பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் அதுலேருந்து வெளியாயிருங்க, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்காகச்சும் பார்ப்போம், நான் திரும்ப உங்கள் கூட வரேன், நானும் தப்பு பண்ணிட்டேன் நீங்களும் தப்பு பண்ணிட்டீங்க, பழசெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இந்து வந்து செல்வாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் செல்வா முடியவே முடியாது, அது மாசமாயிருச்சு, என்னால் அதை விட்டுட்டு வர முடியாது, வேணா நீயும் இரு அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செல்வா சொல்கிறப்ப இந்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முஸ்லீம் பொண்ணு பேர் வந்து நம்ம சித்தின்னு வைப்போமே. டைமில் வந்துட்டு ஒரு நாள் வந்து அதே செல்வா விட்டு நேபர் வீட்டிலேருந்து ஒரு கால் வருது. இந்தமாரி வந்து நீ தான் சொன்ன டிவோர்ஸ் பண்ணாமல் சித்தியெல்லாம் வீட்டுக்கு வராதுன்னு, இந்த இப்போ எல்லாம் வந்திருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை செல்வா சொல்லிட்டாரு டிவோர்ஸ் பண்ணாமல் இதுக்காக அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன், நீ எதுவும் பெரிய பிரச்சனை பண்ணாத அப்படிலாம் சொல்லி என்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு இந்து சொல்கிறப்ப, இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இந்து அந்த டைமில் ஒரு காடி எடுத்துகிட்டு வீட்டு முன்னுக்கு வந்து நிற்கிறாங்கங்க. அன்னைக்கு அந்த நிமிஷம் நடந்த விஷயந்தான் வந்து இந்து வாழ்க்கையிலே வந்து இந்து ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வீட்டுக்கிட்ட போகிறாங்க, கதவு தட்டுறாங்க, செல்வா செல்வான்னு கூப்பிட்றாங்க. செல்வா வெளியே வரவே இல்லை. வெளியே வந்து ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல்லை எடுத்துகிட்டு பக்கத்தில் போயிட்டு காடி இருக்குது, அந்த காடிக்கிட்ட நின்றுட்டு கத்துறாங்க, இப்போ நீ கதவை திறக்கலைன்னா இந்த கல்லை எடுத்துகிட்டு நான் அந்த காடியில் போட்டு உடச்சிருவேன் காடியை அப்படின்னு சொல்லி இந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து செல்வா என்ன பண்ணுறாரு, உள்ளே இருந்து கத்துறாரு, நீ போ நீ போ நீ போன்னு கத்துறாரு. முடியாது, நான் தான் சொல்லிட்டேனே டிவோர்ஸ் ஆகாமல் எதுக்கு நீ இவளை கூட்டிகிட்டு வந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்ப, ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்லை, போ போ போன்னு வந்து செல்வா இது பண்ணுறாரு. இது திறக்கலைன்னா காடி கண்ணாடியை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை வச்சுட்டு நிற்கிறப்ப வந்து செல்வா என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்து கதவு திறக்கிறாரு. கந்து வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. செல்வா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேனே, நான் டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரக்கூடாது, இப்போ எதுக்கு வந்துச்சு அப்படி சொல்லி செல்வா கிட்ட வந்து இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. அப்போ ரூம்பு கதவு சாத்தியிருக்கு. அப்போ வந்துட்டு கதவு திறன்னு இது பண்ணுறப்ப அந்த ரூம்பு கதவு திறக்குது. அது உள்ளுக்கு வந்து அந்த முஸ்லீம் பொண்ணு சித்தின்னு சொன்னல அந்த பிள்ளை இல்லைங்க, அது உள்ளுக்கு இருந்ததே வேற ஒரு பிள்ளை. இந்துக்கு வந்து அந்த பிள்ளையை பார்த்தோன்னே என்ன நடக்கிறதுனே தெரியல. கேட்குறாங்க, யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, யார் நீமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நானும் இவரும் பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பழகிட்டு இருக்கீங்களா மா, நான் வந்து அவரோட பொண்டாட்டி, அவர் ஏற்கனவே வந்து இந்த சித்தின்ற ஒரு பொண்ணை வந்து மாசமாகி வச்சுட்டு அதை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உட்காந்துருக்காரு, இதில் நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைக்கா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா, அவர் என்கிட்ட சொன்னார் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னாருக்கா அப்படின்னு சொல்ல போவ இந்து வந்து அப்படியே வந்து இப்படியே போயிட்டு அந்த சேத்துக்கு பின்னாடி நின்றுட்டாங்க. ஒரு கட்டம் சிரிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, நேராக செல்வா கிட்ட போயிட்டு, இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படியாச்சும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் கூட ஏதாச்சும் ஒரு இதில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த செகண்டு நான் இவ்வளோ நாள் பண்ணது யோசிச்சது எல்லாம் தப்புன்னு இந்த ஒரு செயலில் நீ புரிய வச்சுட்ட. நீ எனக்கும் உண்மையாக இல்லை, சரி ஒரு பிள்ளைய மாசமாக்கிட்ட அந்த பிள்ளைக்கும் நீ உண்மையாக இல்லாமல் இன்னொரு பிள்ளை கூட இருக்க, என்ன மனுஷன் நீ, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன தெரியுமாங்க பண்ணாங்க, அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேம்மா, ஏன்னா எனக்கு தெரியல உங்ககிட்ட என்ன சொல்லி ஏமாத்துனாங்க என்ன எதுவும் தெரியல, பரவாயில்ல வந்ததும் வந்துட்டீங்க, நல்லா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு எப்படி இந்து வந்து அந்த ஹாலோட கதவை சாத்திட்டு கேட்டெல்லாம் சாத்திட்டு காடி எடுத்துகிட்டு வெளியாயிட்டாங்க. வெளியாகி காடி ஒரு இடத்துல போட்டு காடியில் அழுகுறாங்க. அந்த ஒரு கண்ணீர் அவங்க வாழ்க்கையே மாற்றிடுச்சு. கட்டத்தில் வந்து சரி இந்த விஷயம் வந்து நம்ம சித்திக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு சொன்னாலே என்ன நம்பவா போகிறாங்க,
அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்களே தீர்க்கட்டும்னு சொல்லிட்டு இந்து வந்து அந்த ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஆயிடுறாங்கங்க. அப்பா போதும்ப்பா சாமி, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், நம்ம பிள்ளைக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து எதுவுமே சொல்லலைங்க. சித்திக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. நேராக போய் லோயரை போய் பார்க்குறாங்க, விவாகரத்தை கொடுக்குறாங்க. அதோடு வந்து செல்வா வந்து அந்த சித்தின்ற அந்த பொண்ணு மாசமாக இருந்தாங்கன்னு சொன்னால அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்து வந்து எனக்கு இதுக்கு மேலே யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு நேராக வந்து ஜேபிக்கு போயிட்டு அவங்க அம்மாவை அங்கே வச்சுக்கிட்டு சிங்கப்பூரில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வாழ்க்கை போகுது. இதோட வந்து கதை முடியுது. எல்லாம் அவன் செயல். ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒவ்வொரு பாடம். இன்றைக்கி வந்து இந்து வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சிங்கிள் மதரை அவங்க பிள்ளைக்காக போராடிக்கிட்டு சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இருந்த பாடம் வந்து கொஞ்சம் நெஞ்சலைங்க. ரொம்ப 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 அதுதான் இன்றைக்கி வந்து அவங்கள வந்து ஒரு முழுமையான ஒரு பர்சனாக மாற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது என்ன என் கதையானு. இது என் கதை இல்லை. இந்துக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க, பிள்ளைக்கு 6 வயசு. இந்து யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. இந்து வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்துக்கு நான் தான் சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்தேன். இந்த ஒரு 6 வருஷமாக என் கூட தான் முன்னே இருந்தாங்க. அதனால தான் எவ்ரி டீட்டெயில்ஸ் இந்த விஷயத்தை வந்து எனக்கு தெரியும். பார்ட் 1 பார்ட் 2 இந்துவும் பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க தான். கால் பண்ணி கேட்டேன், எப்படி சொல்லலாமா, நீ யாருன்னு சொல்லலாமா அப்படின்னு. இந்து வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளைக்காக பயப்படுறாங்க, அவங்களோட எதிர்காலம் எதுவும் பாதிக்கப்படும்னு. ஸோ அதனால் வந்து இந்து வந்து நம்ம காட்ட போகிறது இல்லை. நீங்கள் இந்துக்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து இந்தோட கதை முடியுது. பெஸ்ட் ஆஃப் லக் இந்து. காட் பிளஸ் யூ.